என்ன சொல்லுது? இங்க என்ன சொல்லுது சீரிஸோட பார்ட் 3ல mitral valve regurgitation பத்தி பார்க்கலாம். mitral valve வந்துட்டு left atriumக்கும் left ventricleக்கும் நடுவுல இருக்கு. So usually blood flows from the left atrium to left ventricle and ventricular contraction அப்போ இந்த mitral valve close ஆகி back flow of the blood வந்துட்டு தடுக்குது. ஆனா mitral valve regurgitation அப்போ என்ன ஆகும்னா இந்த mitral valve closure ப்ராப்பரா இருக்காதனால ventricular contraction அப்போ blood from the left ventricle will flow back to the left atrium, அதாவது regurgitate ஆகும். ஸோ யூஸ்வலா நம்மளுக்கு நார்மல் ஹார்ட் சவுண்ட்ஸ்ல S1 and S2 வந்துட்டு கிளியரா லப் டப்னு கேட்குற மாதிரி இங்க mitral valve regurgitationல நம்மளுக்கு அது கேட்காது. லைக் S1 and S2 உங்களால கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அது இல்லாம ஒரு ப்ளோயிங் ஒரு வூசிங் சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். பெஸ்ட்டா எங்க கேட்கலாம்னா நம்ம அப்பெக்ஸ் ஏரியால கிளியரா கேட்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் மர்மர் பத்தி தெரியணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் ஆல்சோ mitral valve regurgitation பத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரியணும்னாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கலாம்.